எப்போ எடுத்தாலும் சைடு தானே இல்லை நான் இது ஒருத்தங்க கல்குள் ஒருத்தங்க வீடியோவில் ஃபுல்லாக வெயில்டா பார்க்காம நான் போட்டு எடுத்துட்டு இருந்தா பார்த்து அவளுக்கு வெயிட் வந்துருந்தாங்க ஆயிடுச்சுட்டேன் அப்படின்னு தான் பாரு இவத்தே கரெக்டாக இருந்தது அது போட்டேன் ஒரே முழு தானே என்ன இப்போ போடுறது எல்லாம் குழம்புக்கு வறுக்கிறதுக்கு இதெல்லாம் குழம்பு தான் சின்னதாக போகுது அது அந்த முதுப்பு இருக்குல்ல எல்லாமே ஃப்ரை உங்களுக்கு எல்லாம் மொபால் இருக்குல்ல மொபால் இப்படி குழம்பு தானே வருதுண்ணே எல்லாத்துலேயுமே அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டாக பொறுத்தோடனே பாதி மீன் உங்களுக்கு குழம்பு வந்துடும் எல்லாம் ஃப்ரை அழகாக இருக்கும் நான் பொருள் வயசில் பட்ட சில போட்டாங்களா அவ்வளோதான் ஒரு ஆளுக்காக வெயிட்டிங்க ஆனால் அவர் வரது மணி ஆகும் பொழுது இல்லை இல்லை காசு கொடுக்கணும் ஃபைனான்ஸ் ராஜன் லேட்டாக அவர் வருவார் பாப்பா கிட்ட வாப்பா கொஞ்சம் எவ்வளோ மாமி ஓகேப்பா நீங்கள் அது வச்சுருந்தா ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வந்து விடுப்பா நூறுபா கொடுங்க எல்லாம் இல்லையா வாங்க அவனே பாக்குறேன் நான் தான் உங்க எல்லாரும் பின்னாடி ஆள் இருக்கா அவர் பின்னாடி மட்டும் ஆள் இல்லை பாவம் மீன் போடுறேன் எவ்வளோ பேர் வேலைக்காரா இருப்பாரு எப்படி நான் 2 நாள் சம்பளம் நீ எடுத்துக்கணும் அப்படி ஒரு நாள் எவ்வளோ வரும் ஒரு நாள் இருக்கா அவர் தொங்க விட்டுருவாங்க அவர் தொங்க விட்டுருவாங்க கொஞ்சம் வேகமாக இருக்காரு நாள் இருந்து அவரை தொங்க விட்டுருவாங்க வஜிரெலாம் ஏற விட மாட்டேன் சொந்த மசானியே அங்க அது ஒன்றும் பெருசு இருக்கு ஏண்டா சொந்த மசானியே உன் பக்கத்தில் கூட வச்சுட்டு பண்ணுங்க தரத்த மீன் தட்டையா இருக்கும் தரத்தை சடை வவால் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு என்ன எலும்பு இருக்காதுல முள்ளு இருக்குமான்னு கேக்குறாங்க பாருங்க இது முள்ளு இருக்கும் சென்டர்ல நீட்டா ஒரு முள்ளு இருக்கும் சதையா இருக்குன்னா இப்படி எப்படி 2 பக்கத்துல ஏதாவது வந்துடும் கவர்ல போடுங்க கவர் பிடிங்க கொஞ்சம் கேப் விடுவா மீன் லைட்டாக மீன் நல்லா இருக்குண்ணா குடும்ப மீன் மாதிரிண்ணா இது பேர் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்காண்ணா தெரியாது இதை பற்றி உங்களுக்கு அவங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது வாங்குறவங்களுக்கு தெரியாது சில பேருக்கு இந்த மீனை பற்றி இல்லைங்க இதை எடுத்துட்டு போங்க
இது யார் இப்போ தட்டை கூட இல்லைன்னா மீன் வாங்க மாட்டேன் பொடி மீன். சரி அதை கொண்டு போய் லேடிஸ் கொடுத்து அவ்வளோ 1/2 மணி நேரம் நிற்கணும். அதனால தான் சரி நானே வெட்டிட்டேன். பரவாயில்ல 200 கிடையாது. 4 சைஸ் 200 கிடையாது. நீ என்ன மீன் வெட்டுற, நான் என்ன மீன் வெட்டுறேன். நான் எப்படின்னா 1/2 கிலோ 1 கிலோ வெட்டணும் திருக்கிய அவங்களுக்கு செல்லு இந்த அவரே பண்ணிருப்பாரா. ஆமா மழை வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சிருக்கா செல்லம். இன்னொரு விஷயம் தெரியுமா, அவன் செல்லு வந்து மழையில் நடந்துச்சுன்னா செத்து போச்சு. அதுல செத்து போன செல்லு தான் அது. எவ்வளோ அடிச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுதான் அது. மழையில் நனையக்கூடாது, கீழே போடக்கூடாது. லாஸ்ட்டை ஊதியாங்கம்மா அவங்க லாஸ்ட்டை ஊதியாங்கம்மா நல்லது. கூட ஏறுங்க, சதை போகும் அதில். ஏன்னா சதை போகும். சதை நிறைய போயிடும் அதில். செத்து போச்சு வச்சுக்கா, நாங்கள் வேறு லெவலில் கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் விலை உயர்ந்த பொருளுங்க. அதெல்லாம் எல்லா இடத்துக்கும் நல்லா இருக்குது. நம்ம மட்டும் தான் வெயில் அடிக்குது. இன்னைக்கு குறை கட்டவே இல்லை. என்ன மீன் அப்படி தான் இருக்கும். மீன் வந்து இதே மாதிரி தான். வஞ்சிர மீன் ஒரு முக்கியமான மீன்லாம் வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வெள்ளை வெளியே இருந்தால் இருக்கும். எவ்வளோ வெள்ளையாக இருக்குதோ அவ்வளோ மீன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வீடியோ ஓடிட்டு சொல்லிட்டு இருக்குது. வீடியோ ஓட்டுறமோ சொல்கிறது ஐயோ ரத்தமே இல்லைன்னா கெட்டு போன மீன் ரத்தம் வரும். அது ஒரு மீன். இதான்